பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 52வது நாள் ஜெபத்தில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்தார். ஏரோது குறித்த அந்த காலத்திற்கு முன்னே, அப்படின்னா தேவனுடைய பிள்ளைக்கு இந்த நாளில் நான் உன்னை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற குறித்த நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஏசப்பா தேவனுடைய பிள்ளையை அவரே ரிலீஸ் பண்ணிட்டாராமோ. அப்போது நான் நம்புகிறேன், மனிதர்கள் சில நேரத்தில் நாளைக்கு வா, நாளான்னைக்கு வா, நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி நம்மளை அலைய விடும்போது ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, நான் அதற்கு முன்னாடியே உனக்கு நான் அற்புதத்தை செய்வேன். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் இந்த சத்தத்தை கேட்குறவங்க நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி எல்லாரையும் எதிர்பார்த்து அவங்க சொல்கிற நாளுக்காக வெயிட் பண்ணி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், உங்களுக்கு ஒரு நாள் வரும். என்ன நாள் வரும் அப்படின்னு சொன்னால், யாருமே அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அந்த காரியத்தை நடத்துகிறதற்கு, தேவைகளை சந்திக்கிறதற்கு ஆண்டவர் அந்த அளவிற்கு உங்களை உயர்த்துகிற நாள் சீக்கிரமாக வரும். இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும். இன்னொருத்தர் டைம் ஃபிக்ஸ் பண்ணி, இன்னொருத்தர் சொல்லி, இல்லை இன்னொருத்தர் அந்த லைனை போட்டு இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்ன அந்த நாளை ஆண்டவர் மாற்றி இந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த தைரியத்தையும் பலத்தையும் வசதிகளையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராகன்னு மனசார நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ஞானத்திற்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 52வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்படின்னா இந்த வசனத்தினுடைய சாராம்சம் பார்க்கும்போது, அவர் தேவன், அவர் கர்த்தர், அவரால் எல்லாம் பண்ண முடியும். அவருக்கு மனுஷர் தயவு தேவையில்லை. அவர் மனுஷனுக்கு முன்னாடி அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல மனுஷர் தயவு அப்படின்ற அந்த வார்த்தையை கர்த்தர் குறிப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். சில நேரத்தில் நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நினைப்போம், யாருடைய உதவியும் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைப்போம். நீ என்ன பெரிய இதா, உன் உதவியில் தான் நான் வாழ்கிறேன்னா, அப்படிலாம் தேவையில்லை. யாரும் என்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. நான் யார்கிட்டையுமே ப்ளீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் யார்கிட்டையுமே தாழ்ந்து போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சில பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் நடப்பார்கள். ஆனால் உண்மையிலே நான் என்ன நம்புகிறேன்னா, இது ஞானக்குறைவு தான். நம்முடைய ஆண்டவரே மனுஷர் தயவு அப்படின்னா, மனுஷங்களுக்கு தான் மேலே ஒரு தயவு வரணும்னா ஆண்டவரே நினைப்பார்னா, நம்மை ஏமாத்துறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த ஞானத்திற்காக நீங்கள் ஜெபிக்கணும். இந்த மனுஷனுடைய தயவு எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லார் கண்களையும் நமக்கு தயவு கிடைக்கணும். அப்போது ஒரு மனுஷனுடைய தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் நம்ம அந்த இடத்துல தாழ்ந்து போகணும், சில இடத்துல அந்த இடத்துல அவங்கள சந்தோஷப்படுத்தணும். இந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆண்டவருடைய பிள்ளைகள் நடக்கக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் நிச்சயம் தருவார். இது மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணுறதா நம்ம நினைக்க வேண்டாம். என்ன அப்படின்னு சொன்னால், மனிதர்கள் கண்டிப்பாக நமக்கு தேவை. நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் தலைவர்களாக இருக்கிறாங்களா, பார்த்த உடனே ஒரு கோவம் வரும். உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்களா, பார்த்த உடனே கோவம் வரும். ஒரு சாதாரணமான அந்த டைமில் எங்களை மாதிரி கஷ்டப்பட்டவங்கள பார்க்கும்போது அவங்க ஏதாவது ஒரு திட்டுனா கூட சரி அப்படின்னு வாங்கிட்டு போவோம். ஆனால் யாராவது ஒரு உயர்ந்தவங்க, படித்தவங்க, வசதி உள்ளவங்க ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்னால் எனக்கு பயங்கரமான கோவம் வரும். என்ன நீங்கள் என்ன பெரிய இதுவா, அப்படியா, நான் என்ன இப்படி பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட உடனே எதிர்த்து பேச போவேன். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அவங்க நம்மளை ரொம்ப குறைவாக ட்ரீட் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினச்சின்னு நமக்கு தெரில. அதான் சொல்லுவாங்கல்ல, இன்ஃபீரியாரிட்டியை சுப்பீரியாரிட்டியாக காமிக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளேயே அந்த மாதிரி சாதாரணமானவர்கள் ஏதாவது பிரச்சனை தான் விட்டுருவோம். ஆனால் இந்த மாதிரி படித்தவங்களும் வசதி உள்ளவங்க வந்தால் உடனே ஒரு பிரச்சனை. இப்போது உன் தயவெல்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, உன்னை நம்பியெல்லாம் நான் ஒன்றும் வாழலை அப்படின்ற ஒரு கேரக்டரில் நான் வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஞானம் என்னென்னா, இல்லைப்பா, உனக்கு எல்லாருக்கு முன்னாடியும் நீ யோக்கியமாய், எல்லாருடைய தயவும் உனக்கு தேவை. இவங்களுடைய தயவு வேண்டான்னு நினச்சி விட்டுறாத. என்னைக்காவது ஒரு நாள் அவருடைய தயவு நமக்கு தேவைப்படும் போது, உதவி தேவைப்படும் போது ரொம்ப
ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கூடுமான வரையிலும் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். அதனால் இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒருத்தர் இவங்க உதவி எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சண்டை போட்டிருக்கீங்களா? சண்டை போடணும்னு நினைக்கிறீங்களா? இவங்க உதவி எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்களா? தயவு செய்து இந்த ஞானத்திற்காக ஜெபிங்க. இல்லை, மனுஷர் தயவிலும் ஏசப்பா விருத்தி அடைந்தார் அப்படின்னா மனுஷங்க நமக்கு தேவை, மனுஷங்களுடைய தயவு நமக்கு தேவை. இந்த ஞானம் இருக்குமானால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்த ஞானத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் மனுஷ தயவிலையும் அதிகமாய் விருத்தி அடைந்தது போல நாங்களும் எல்லா மனிதர்களையும் மதித்து கனம் பண்ணி வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராகப்பா. எங்கள் பிள்ளைங்க, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க எந்த ஜெபக்குறிப்புகளோடு இருக்கிறார்களோ அந்த ஜெபக்குறிப்பில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ளே எங்கள் பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்துங்கப்பா. மனசார ஆசீர்வதிக்கிறேன். நீர் கூட இரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் போகிற இடத்துலலாம் கர்த்தர் வருவார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். ஸோ இன்று மாலையிலே 6:45 மணிக்கு நம்ம சந்திக்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.